காம்படிட்டிவ் வேர்ல்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிற விஷயம் எல்லாருக்கும் அந்த அந்த கலை கிடைக்காது. ஸோ அப்படி சிரிக்க வைக்கிற ஒரு அற்புதமான நபரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். காமெடியன் நம்மளுடைய போண்டாமணி அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ஒரு குறையுமே இல்லை. சூப்பர். எங்களுக்கு உங்களோட பேர் கேட்டோன்னே முதல் கேள்வி, எப்படி உங்களுக்கு அந்த போண்டாமணின்னு பேர் வந்தது? யார் வச்சா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட். அதாவது சில விஷயங்கள் நன்றி விசுவாசமாக இருக்கணும், எதையும் மறக்கக்கூடாது. ஏன்னா நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்ட நேரம் எனக்கு சாப்பாடு அந்த போண்டா 2 தான். ஒரு ஆர்ட் டைரக்டர் பாலுங்கிறவர் ஒரு கடையில் சொல்லி டெய்லி காலையில் 2 போண்டா ஒரு டீ. ஓகே. அதை சாப்பிட்டேன்னா நைட்டு சில நேரம் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லாட்டி இல்லை. ஓகே. இதுதான் ஒரு 5 வருஷமாக எனக்கு 5 வருஷம் இல்லை, கிடைக்கிற சாப்பாடு கிடைக்கிற சாப்பிட்டு போண்டா அது இல்லை. போண்டா 2 டீ சாப்பிட்டு காலையில் கிளம்பினா ஒரு ரவுண்ட் அடிப்பேன். இப்படி இருக்க ஒன்றா இருக்கத்துன்னு ஒரு படம் சார் யூனிட்டில் போய் முதல்ல ஜாயின் பண்ணுறேன். கவுண்டமணின்னு அன்னைக்கு நம்பர் 1 காமெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப டாப்பில் இருந்தவர். அன்றைக்கி அவர் கூட நடிக்க போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. போயிருந்தேன். நாளைக்கு காலிலேருந்து ஷூட்டிங் பார், நான் சொல்கிறேன் 40 நாள் கழிச்சிட்டு கவுண்டமணின்னு கூட அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை. முதல் கவுண்டமணின்னு நான் பார்க்க போகிறேன், நடிக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் என்ன சினிமாவுக்கு கொண்டு டைரக்டர் எம்என் ஜெயசுந்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் நாளைக்கு நடிக்க போகிறேன், ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தால் தானே கவுண்டமணி வாயில் திட்டுவாங்களாம், அதால் என்ன பண்ணணும் சார்? மண்டே ரவுண்டாக வட்டினேன். முதல்ல இவ்வளோ முடி வச்சுருந்தேன். முதல்ல அவர்கிட்ட வாயில் திட்டு வாங்கினது மண்டே ரவுண்டாக வட்டிட்டு பேர் வித்தியாசம் வாங்கினா உன் பேர் என்னடா? கேதீஸ்வரன். கேதீஸ்வரன் கேடின்றாங்க சார், ஏதாவது வித்தியாசம் வாங்க. சரி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் போண்டா சாப்பிட்றேன், நாளைக்கு முதல் நடிக்க போகிற காமெடியை எனக்கு கவுண்டமணி, அப்போ போண்டாவையும் அந்த மணியையும் செய்து போண்டாமணின்னு வை. ஏன்னா போடாகாதர், தேங்காய் சீனிவாசன், தைரோட தேசிங்கி, சேமியாமணி, இந்த மாதிரி சாப்பாடு பட்டியலில் வச்சு நல்லா இருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு காலையில் போய் நின்று செந்தில் வந்தார். என்ன படம் சார் அது? ஒன்றா இருக்க கற்றுக்கணும். ஒன்றா இருக்க கற்றுக்கணும். திருவள்ளுவர் கலைஞர் சார் படம். சூப்பர். காலைல போய் நின்னோடனே கவுண்டமணி வர்றதுக்கு முன்னாடி செந்தில் வந்தோடனே செந்தில் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வாடா பரவாயில்லடா, நீ ஜெயிச்சிடலாம், ஸ்லோன்லேருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டி அப்படின்னு. கவுண்டமணி வந்துட்டார். வந்தோடனே நேர நான் ஓரமாக போய் நின்று பயந்துறேன். அப்படி பார்த்துட்டே இருந்தார். அப்படின்னு நான் அங்கே பார்த்தேன், நாயை உன்னத்தாண்டி எடுத்தோடனே நமக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்மளை திட்டுறேன். கவுண்டமணி வாயில் திட்டுனா எல்லாரும் சிரிக்கிறாங்க அங்கே. அப்போ நான் அதுதான் எதிர்பார்த்தேன். வந்தோடனே மண்டையை பிடிச்சிட்டு என்னடா இது எங்கடா வெட்டினேன்? இல்லை ஒரு கடையில் சொல்லி, அதெல்லாம் கிடையாது, காலில் எழுந்திரிச்சு இந்த நாயத்தை தெருவா போகிற நாயத்தை கொடுத்து நாயை நக்க விடும், நாய் நக்கின தலையண்டார். சிரிச்சாங்க எல்லாருமே. அப்புறம் பேர் கேட்டேன். சொன்ன போண்டாமணி. என்னடா போண்டாமணி போடாமணி? இல்லை நான் போண்டா எப்போவும் சாப்பிட உங்கள் பேரை வச்சு போண்டாமணி, பேக்கில் எப்போவும் போண்டா வச்சுருப்பேன், எடுத்து காட்டினேன். எல்லாருமே கலரில் சிரிச்சாங்க. அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படிதான் அந்த போண்டாமணி இன்ட்ரோடக்ஷனே அவங்க மூலமா இருக்கு. அதில் என்ன நான் கேவலப்படுத்திக்கிட்டேன், ஆனால் கவுண்டமணி வேலை சொன்ன உடனே அது சிரிச்ச உடனே சந்தோஷம். ஓகே, சரி சார். காலர் வந்துட்டாங்க, பார்த்துடலாம். ஹலோ 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 வணக்கம். யார் பேசுறீங்க? கணேஷ். கணேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? பொள்ளாச்சி. பொள்ளாச்சில இருந்து. ஓகே. ஸோ கணேஷ், இங்க நம்மளுடைய போண்டாமணி சார் இருக்காங்க, பேசுங்க. சரி. வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், ஒரு குறை இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க. பொள்ளாச்சி எந்த இடம்? காந்தி சாலை. அடிக்கடி ஷூட்டிங் வருவேன். போன வாரோட மாசாளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேன் ஃபேமிலியோட. நான் ஊருக்கு போயிட்டேன். அப்படியா? யார் கேட்டு போனீங்க ஊருக்கு? அம்மா கொண்டு போய் விட்டாங்க. அம்மா கொண்டு விட்டா போயிடுறதா? நான் வரேன்னு தெரிஞ்சிருக்காதா? சரி, என்ன படிக்கிறீங்க? 10th. அப்படியா? நல்லா படிங்க. படிக்கிற மட்டும் பெருசு இல்லை, பெத்த தாய் தப்புனா கண் கலங்காம கடைசி வரைக்கும் வச்சு சோறு போடணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்ன சரி, வேற என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க போண்டாமணிட்ட? நீங்க எத்தனை படம் சார் நடிச்சிருக்கீங்க? நான் இதோட 170 படம் நடிச்சிட்டேன். சரிங்க. எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன், எல்லா காமெடியோட நடிச்சிட்டேன், எல்லா ஹீரோனையும் ஆக்ட் பண்ணிட்டேன். போதுமா? வேற என்ன வேணும்? அவ்வளவுதானா? ரொம்ப தங்கச்சி பேசுறாங்களாமா? கொடுங்கம்மா. தங்கச்சிட்ட கொடுங்க. அம்மா தங்கச்சி சொல்லுமா. ஹலோ ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. பிரியன். பிரியன். பிரியா. பிரியா. அப்பா பிரியா. சொல்லுமா, உங்க பேர் பிரியா. நல்லா இருக்கு. என்ன படிக்கிறீங்க? 9th முடிச்சு 10th. யார் சொன்னது 10th போக சொல்லி? என்ன 10th போக சொல்லி யார் சொன்னது? 9th முடிச்சு 10th. ஓ, 9 முடிச்சா 10th தான் போகணுமா? ஆமா. நான் தான் படிக்காத நினைச்சேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, சந்தோஷமான விஷயம். 10th போய் நல்லா படிங்க. வாழ்க்கை லட்சியம் என்ன? போலீஸ். போலீஸா? எதுக்காக? நல்லது செய்யணுமா சம்பாதிக்கவா? என்ன நல்லது செய்யணுமா இல்லை சம்பாதிக்கணுமா? நல்ல விஷயம். ஓ, நல்லது செய்யணுமா? ரொம்ப சந்தோஷம். போலீஸுங்கிற ஒரு நல்ல உத்தியோகம். அதில் இறங்கி நல்லா உழைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். என்ன
சரிங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் பிரியா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்பை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ஸோ பிரியாவும் சரி அவங்களோட அண்ணா 2 பேரும் வந்து அவங்க கேள்வி கேட்டாங்களோ இல்லையோ நீங்கள் மிரட்டினதில் வந்து பதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே சார், ஸோ நெக்ஸ்ட் காலர் வரதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து ஒரு காமெடியன் அவங்கவுங்க தனித்தனியாக டைலாக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சுயமாக எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக காமெடிஸ் எழுதுவீங்களா, இல்லை உங்களுக்குன்னு யாராவது பர்சன் வச்சு எழுதிட்டு இல்லை இல்லை, இப்போ வடிவேல் சார் கூட சேர்ந்து பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து டைரக்டர் சொல்கிறத நாங்கள் செய்திருந்தோம். அப்புறம் வடிவேல் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த கான்செப்ட், இது டீ கடைன்னு, இந்த டீ கடையில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கூட போண்டா பண்ணி இப்படி கொடுப்போம், அதை வச்சுட்டு நான் சிங்கமுத்தனை எல்லாம் உட்காந்து பேசி டெவலப் பண்ணுவோம். அதில் நிறைய ஐடியாக்கள் வரும். அப்போ சொன்னோன்னே அதை வடிவேல் சார் எடுத்துக்குவார், எது நல்லா இருக்குது. இப்படி பேசி உருவாகி தான் ஜெயிச்சோம் அந்த காமெடியெல்லாம். இப்போ தனியாக அந்த புதுமுகங்கள் நிறைய வந்துட்டாங்க. அதில் வந்து நிறைய படங்களுக்கு நான் ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அல்சாட்டின்னு ஒரு படம் வருது, 8 சீன் நானே பண்ணியிருக்கேன். சோக்கு சுந்தரம்னு ஒரு படம், அதில் நிறைய காமெடி என்னுடைய சைடில் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய படங்களுக்கு இப்போ வந்து நான் சொந்தமாக காமெடி ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சி பண்ணிட்டு இருக்கால. நிறைய கலைஞர்களுக்கு வேலையும் கொடுக்குறேன். இது காரணமே உண்மையில நான் வடிவேல் சாரோட சேர்ந்து பண்ணது தான், அந்த ட்ரைனிங் தான். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க, பார்த்தலாம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? நாங்க கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. உங்க பேரு? சரஸ்வதி. சரஸ்வதி, பேரே பயங்கரமா இருக்கு சரஸ்வதி. நம்மளுடைய போண்டாமணி சார் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். உங்க ஊர்ல அடிக்கடி டிவியில் வருவேனே, லோக்கல் சேனல் எல்லாம். அப்படிங்களா? ஆமா, உங்க ஊர்ல நான் செல்ல பிள்ளை எப்பவுமே. அப்படிங்களா? அம்மா அப்பா என்ன பண்றாங்க? நீங்க நல்லா இருக்கிறீங்க சார். அப்படியா? யார் சொன்னது? நாங்க உங்க காமெடி எல்லாம் நல்லா பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து கைதறி சிரிச்சா தானே எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, உங்களை சிரிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படணும் சும்மாவா என்ன? சரி சார், இப்ப ரீசன்ல நடிக்கிறது இல்ல. ஆறு நடிக்கிறது நிறைய நடிச்சிருக்கேன், படம் வெளியே வர மாட்டேங்குது. பெரிய ஹீரோக்களோட நடிச்சா தான் படம் வருது வெளியே. ரஜினியோட இல்லை சூர்யாவோட இல்லை நம்ம விஜய் கூட நடித்தா படங்கள் வெளியே வரும், பார்க்கலாம். வடிவேல் சார் கூட எல்லாம் நடித்தோம். இப்போ வந்து நிறைய புதுமுகங்கள் வந்துட்டாங்க, அப்போ அவங்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கணுமில்ல. அதனால் அவங்க கூட நிறைய நடிச்சிருக்கேன். இப்போ தான் நல்லா பிஸியாக இருக்கேன், வசதியாக இருக்கேன், சம்பாதிக்கிறேன் நிறைய. ஆனால் படங்கள் வர மாட்டேங்குதே. தியேட்டர் கொடுத்தா தானே பாவம். எங்களோட வாழ்த்துக்கள். ஆமாம், ரொம்ப நன்றிம்மா. என்னை பொறுத்தவரை வெளியே வந்ததோ வர இல்லையோ எல்லாரோடையும் நம்ம ஒர்க் பண்ணணும், பிஸியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் நைஸ் சார். பட் எனிவே வந்து நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே வெளில 100% வரும் அப்படின்னு சொல்லி நாங்க விஷயம் பண்ணிக்கிறோம். வரணும். ஆமா, அப்பதான் முதலாளி ஏன்னா புது முகங்கள் நிறைய வராங்க அப்படிங்கிறப்போ நிறைய தியேட்டர்கள்ல வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கும் டைம் கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கணும். பெரிய ஹீரோக்கள் படம் தான் ஓடும் நினைச்சு தியேட்டர் கட்டே இல்லை. ஆமா, அப்படின்னு நினைச்சா விஜயும் ஒரு காலத்துல புதுமுகம் தான், ஆமா, அஜித்தும் புதுமுகம் தான், இப்பதானே பழையமோ. அதில் எல்லாருக்கும் வாய்ப்பு வந்துட்டு கொடுக்கணும். சினிமா இப்போ நல்லா இருக்குது. ஒரு நேரத்தில் ஸ்டூடியோ விட்டு நாம் வெளியில் போன கிடையாது, இந்த வெளியெல்லாம் போயிட்டு சினிமா மரியாதை இறங்கி போச்சு. அந்த நேரத்தில் நிறைய வேலை வருதுல்ல. ஆமா, கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க, பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நரேந்திர பிரசாத். நரேந்திர பிரசாத், எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில இருந்து. இது ரெண்டாவது காலர் இல்ல சார்? பொள்ளாச்சியில இருந்து. தட்ஸ் குட். பொள்ளாச்சி கரூர்லாம் போயிட்டு இருக்கேன், நான் ஏதோ நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்தேன். வெரி குட். சோ நீங்க வந்து நம்மளுடைய போண்டமணி சார் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன படிக்கிறீங்க நீங்க? 8th to 9th. 8th போய் 9th போறீங்களா? நீங்க நினைச்சா 9th போயிருங்களா? அப்படியா? சரி, உங்க வாழ்க்கையின் லட்சியம் என்ன? சிவில் இன்ஜினியர். கண்டிப்பா ஆயிருவீங்க, விடாமுயற்சியா படிங்க. என்ன என்னையும் விடாமுயற்சியா படிக்க, நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்ஜினியர் ஆயிருவீங்க. அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அம்மா அப்பா அக்ரி. கூட பிறந்தவங்க எல்லாம்? அண்ணா மெக்கானிக்கல் படிக்கிறாங்க. சரி, எல்லாரும் நல்லா படிங்க. வேற என்ன கேட்கணும்? போனா பண்ணிட்டேன். படங்கள்லாம் பாப்பீங்களா? பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? ஹீரோ அஜித். அஜித் நல்லா பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அஜித்தை? எல்லாரும் நல்லா தான் நடிக்கிறாங்க. அவரோட தனி ஸ்டைல் இருக்கு. ஓ, அவர்கிட்ட தனி ஸ்டைல் இருக்குதா? அப்போ உங்க அம்மா அப்பாவோட உங்க அஜித் தான் பிடிக்குது அப்படின்னு இல்ல. சரி, பரவாயில்ல, சந்தோஷம். நீங்க எல்லாம் அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்கும் சொன்னா தான் படங்களோடும் நாங்க சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த காமெடியில் பிடிக்கும்? நகைச்சுவையில்? நகைச்சுவையில் நீங்க தான். அதெல்லாம் சும்மா பெரிய பெரிய நடிகர்லாம் பிடிக்கும். என்ன சரி, போண்டாமணி பிடிக்குன்னு சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கண்கலங்க வச்சு சோறு போடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன
நன்றிப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு தடவை அந்த போண்டா மணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் நான் யாராவது இந்த மணியில் கூட சண்டை போடுவேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஓ போண்டா மணி தான் கூப்பிடுவேன். சில சொல்லுவாங்க இல்லைங்க போண்டான்னு வேணாம் மணி, போண்டா மணி, அந்த போண்டா தான் எனக்கு பேர், அதே மறக்கணும், அதுதான் வேணும். ஆக்சுவலி வந்து நிறைய ஹீரோஸ் கூட கிட்டத்தட்ட 170 படங்கள் இல்லையா? ஸோ இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நினைக்கிறீங்க நீங்கள்? இவங்க இந்த ஹீரோவா ஓகே யாரோட டேட்னாலும் நான் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஹீரோட படம்னா டக்குன்னு நான் போயிடுவேன் அப்படின்னு எந்த ஹீரோ? அப்படின்னு நினச்சா நான் சூப்பர் ஸ்டாரையும் கமலையும் தான் நினைப்பேன். ஆ அதுலேருந்து சூப்பர் ஸ்டாரெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் சொல்லுவேன், என்ன சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்னு எனக்கு பிடிக்காது உண்மையில். முத்து படத்தில் அவரோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ 20 நாள் அவர் ஒர்க் பண்ணேன். அன்னைக்கு தான் நினச்சேன் இதாண்டா அவர் சூப்பர் ஸ்டாரான்னு. அது தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை, அது பாட்டை நடந்த ஒரு விதமே கற்றுக்கிட்டா. அவர் நான் டைம் கீப் பண்ணுவார். அவர் ஒரு 10 நாள் பாட்டு சொன்னேன் ரவிமார் சாரை கூப்பிட்டு, என்னை விட ஒரு ஆள் இங்கே டைம் கீப் பண்ணுறேன் ரொம்ப பிடிக்குதுன்னு. நான் யாருன்னு நாங்கள் எல்லாரும் உட்காந்துருந்தோம். அதான் சொல்லட்டா சார்ன்னு, போண்டாமணி தான்னு. என்ன சார்? ஆமாம் நான் பார்க்குறேன், என்ன முன்னுக்கு அவர் இங்கே உட்காந்துருக்காரு, ரொம்ப பிடிச்சிது, நல்ல உழைப்பு இருக்குது, பெரிய ஆள் அவருன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட உடனே சொன்னேன், ஆனால் எனக்கு உங்களை பிடிக்காது ஆரம்பத்தில், ஆனால் உங்கள்கிட்ட நடித்த பிறகு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுது, உண்மையை பேசுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ மைசூர் போகிறேன் லிங்காவில் நடிக்கிறதுக்கு. ஆமாம், அதில் இந்த தண்ணிக்கு வந்து வர்ற காமெடி அவர் பார்த்துட்டு ஸ்டேஜில் ரொம்ப பாராட்டினவர், நானும் வடிவேல் சாரும் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன எங்கே பார்த்தாலும் திடீர்னு பாத்திரம் விழுந்து சிரிப்பார். ஐயோ ஒரு நிமிஷம் அதை சொல்லுங்க நடேசனத்தில் பார்த்துட்டு தனுஷ் சொல்லுங்க. ஆமாம், போலீஸ்காரங்களை வெறுத்திட்டு வராங்க, உங்ககிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க, எதையுமே சொல்லி போடாதீங்க, அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க, ஆனால் அந்த ஐடிவிக்கு உங்களோட வந்து பேசிட்டு இருக்க எல்லாரும் சொல்லிடுங்க, இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அவர் பிடிக்கும். அதே மாதிரி கமல் சாருக்கு வந்து நான் ஒரு இலங்கை தமிழ்ன்றதுல ரொம்ப பிடிக்கும். தென்னாலி படத்துக்காக அவர் இளம் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோடனே நான் ஏவிஎம்மில் அவர் படம், அவரும் பிரகாஷ் நம்ம என்ன அவர் ஜெயராம் சார் இல்லை பிரகாஷ் ராஜ் இல்லை நம்ம ஐயோ பிரபு இல்லை நம்ம நடிகர் டான்ஸரு பிரபுதேவா. ஐயோ வருது இல்லை திடீர்னு சில நடிகர் பிரபுதேவாவும் பேசி என்னை வர சொல்லியிருந்தேன், போயிருந்தேன். வந்தோடனே என்னோட நீங்கள் இலங்கை தமிழ்லே கொஞ்சம் கதைக்கிறீங்களா அப்படி. சரி என்னை உட்கார வச்சுட்டு அவர் பேச நாங்கள் அவர் அந்த தொழில் பேச்சு எடுத்துகிட்டு இப்போ ஒருக்கா நான் ரவி மாஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இப்படி தென்னாலி படம் பண்ணேன்னு போயிருந்தேன். இலங்கை தமிழ் எனக்கு வேணும். நானும் நீங்கள் வந்தால் ரவி மாஸ்டர் ஒத்துக்க மாட்டேன். இல்லைப்பா நீ வந்துட்டு குழப்பிட்டு இருப்பேன், இப்போ வந்து 2 தமிழும் உனக்கு மிஸ் ஆகிட்டுது, இலங்கை தமிழும் சிலோன் தமிழும் இந்திய தமிழும், ஆனால் ஒரிஜினலாக யாழ்ப்பாணம் தமிழ் பேச வேணும் அப்படி. சரின்னு எங்களை விசி கோனான் சார் மச்சான் ஒருத்தர் லண்டனில் இருந்து அவரை கூட்டிகிட்டு விட்டேன். ஒரிஜினல் ஜெஃப்னா தமிழ் அவர் பேசுவார், கமல் சார் கூட்டிகிட்டு போயிட்டேன். 1 வாரம் பண்ணியிருக்காங்க, முடியலை. கரெக்டான தமிழ் அவர் பேசிக்க இவர் குழப்பம் வாங்கி விட்டு இவரை ராஜாவை கூப்பிட்டு நம்ம கேஸ் ராஜா இருக்க இவர் அப்துல் கமீதை கூப்பிட்டு படம் முடிச்சிட்டாங்க. முடிச்சா கமல் சார் பேசுகிற பேச்சு தப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இலங்கை தமிழெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. இது பம்மல் கே சம்பந்தம் ஷூட்டிங்கில் நான் கமலோட சொல்ல நடிக்கிறது அவர் வந்திருந்த அப்துல் கமீத் சார். அப்போ கமல் சார் கூப்பிட்டு கேட்டேன், நான் பேசுகிற தமிழ் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பேசுகிற யாழ்ப்பாண தமிழ் தப்பாக பேசுகிறீங்களே, என்ன பிடிச்சி? ஆமாம் ஒரிஜினல் ஜப்புனா தமிழ் கிடையாது, நீங்கள் கலந்து பேசுறீங்க. அவர் வந்து அப்துல் கமீது கொழும்பு தமிழ் முஸ்லீம் தான், அவர் சேர்த்து பண்ணி தந்தேன். அப்போ அப்துல் கமீது கேட்டார், இல்லை அவர் கேட்டதுக்கு உண்மை இல்லை, நல்ல மனுஷன், அதனால தமிழ் தப்பா. ஆமாம் ஐயோ அவர் அதுதான் கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ தமிழ் தப்பாக இருக்கா அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் வந்து அவர் வந்து கதையின் பிரகாரம் இத்தனை வருஷமாச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து, அதனால் தமிழ் மாறல தப்பே கிடையாது, ஒரிஜினல் ஜெஃப்னா தமிழ் அவர் பேசுகிறேன்டா இழுத்து பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கமல் சார் ஓகே சமாளிச்சிருக்க பரவாயில்ல. ரொம்ப பிடிக்கும் எல்லா விஷயத்துலையும். நான் ஒரு படம் நடிச்சுட்டு அடுத்த படம் நடிக்கல, அவோய் சண்முகி தான் முதல் நடித்தேன் அவரோட. ரவிகுமார் சார் ரமேஷ் கண்ணா சார் கூட்டிகிட்டு போய் கேஎஸ் ரவிகுமார் சார் நடிக்க வைக்காரு. அதுக்கு அடுத்த படம் நடிக்க முடியல, அவரை போய் பார்த்து கேட்டது எப்போவுமே நேரங்கள் செட் ஆகணும், அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது, அதான் அது வரும் இருந்தால் தான் நிற்கும், அதான் அதிர்ஷ்டம்ன்றது. அதான் பொம்மல் கேச வந்து நடிக்க வச்சு போதும் 2 படம் நடிச்சிட்டேன். இல்லை அந்த படங்கள் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டினியூஸாக பேசலாம் சார். முன்னாடி காலர் வந்துட்டாங்க பார்த்துடலாம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? தாம்பரத்துலேருந்து அஸ்வின்ங்க. அஸ்வின் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே என்ன பண்றீங்க அஸ்வின்? ஒரு கம்பெனில மெயின்டெனன்ஸ்ல இருக்கேன் மேடம். ஓ கிரேட். ஓகே நம்மளுடைய போண்டா மணி சார் இருக்காங்க, பேசுங்க. பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? என்ன ஒர்க் பண்றீங்க? ஒரு பிரைவேட் கம்பெனில மெயின்டெனன்ஸா இருக்கேன் சார். அப்படியா? கல்யாணம் ஆச்சுதா?
இல்ல சார். ஏன் இல்ல அப்படியா? வயசாகலையா இன்னும்? இல்ல. ஆ அது மட்டும் உள்ள போகுது. புரியல. அது மட்டும் உள்ள போதே பேச மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் லைட்டா வருத்தம் தான். என்ன வெக்கம்? ஓஹோ, வெக்கம் வருதா? பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட இப்ப வெக்கம் வர்றது கிடையாது. பரவாயில்ல. அதை ஏன் நான் சொல்றேன்டா, இப்ப உங்களுக்கு என்ன வயசாச்சு? என்ன வயசு? 25 சார். 25 வயசுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணுவீங்க. எனக்கு நடிகர் சிவகுமார் சொன்னது. புரியல. நடிகர் சிவகுமார் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாரு, நம்ம 10 பேர் கம்பெனி ஆடிச்ச கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, சரியான வயசுல கல்யாணம் பண்ணிடணும், பயப்படக்கூடாது. நம்ம பிள்ளைகள் வளர்க்க சரியா வரும். இப்ப நான் வாங்க 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வளர்ற வர பயந்துகிட்டு இருக்கேன். அதனால ஒண்ணு வீட்டுல பேசினா பாருங்க, இல்ல லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கலுங்க. ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ரொம்ப சந்தோஷம் பேசினதுல. ஸோ ஒரு மிகப்பெரிய அட்வைஸ், அதாவது 25 வயசுல நீங்க கரெக்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போண்டாமணி சார் சொல்லியிருக்காரு. சிவகுமார் சார் சொன்னார். ஒன்னா இருந்த படத்துல ஷூட்டிங்ல ஒரு 10 பேர் உட்காந்துருந்தோம். கம்பெனி அடிச்சுலாம் கூப்பிட்டு கேட்டேன், நீ கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு என்ன வயசு, நீ கல்யாணம் ஆச்சா? ஒவ்வொருத்தர் 26 வயசு 27 வயசு 30 வயசு. ஏன் முட்டாள் பயிலலாம் கல்யாணம் இருக்கு? ஏன் சார் நாங்கள் சம்பாதிச்சு ஒரு இடத்த பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி பிள்ளை சாப்பாடு போடுறது. சரி, இப்போ நீ பேச்சில் தங்கியிருக்கேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணு? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 ரூபா வேணும் சார். இந்த 50 ரூபாய் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி கொண்டு கொடுத்தா அவள் 2 நாள் வச்சிருப்பா, கூழோ கஞ்சி காய்ச்சி கொடுப்பா. அதை போனால் நீ போனோன்னு உனக்கு ஒரு நிம்மதி, உனக்கு குளித்தோடனே துணி எடுத்துன்ற ஒரு டீயை காப்பி வைக்க, உன் கையை காலை பிடிச்சி விட, இது எங்கேயா கிடைக்கும்? இதெல்லாம் யோசிங்க. 25 வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிடணும் எப்படியா கஷ்டப்பட்டு. அது மனைவி வந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கலாம், இப்போ குழந்தை பிறகு நல்ல நேரமாக இருக்கலாம். பயந்து தள்ளி போடாதீங்க, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் சொன்னதுலேருந்து நான் அதே சிந்தனை அப்படின்னு தான் நான் போய் தாண்டிட்டேன். ஓகே, அவர் சொன்னது நல்ல வார்த்தை, அது உண்மை. அது கண்டிப்பா. ஸோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எனிவேஸ், நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கமல் சார் சகலகலா வல்லவன் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, அவர் வந்துட்டாருன்னா ஒர்க்கு தான் மெயினாக. என்ன அடுத்த ஷாட்டுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன சீன் பண்ணலாம், கேமரா டைரக்ஷனோடய இருப்பார். அதாவது இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே, புரட்சித்தல் வந்துட்டா டைரக்ஷன் கேமரா எல்லா டெக்னீஷியனோட சேர்ந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவாரான், உட்கார மாட்டேறான். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தை கவனிப்பார், எல்லாருக்கும் எப்படி போகிறார். அதே மாதிரி கமல் சார் வந்தோன்னா சாப்பாடெல்லாம் முடிஞ்சாங்க, அவருக்கு வேறு எந்த பேச்சுமே இருக்காது அங்கே. தேவையெல்லாம் உட்காந்து வளவல்னு பேசுகிறோம். ஒர்க்கு டெக்னீஷியனோட சேர்ந்துட்டு அது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், இந்த ஷாட் எப்படி வைக்கலாம், அந்த ஐடியாவில் இருப்பார். அது சில தப்புன்னு சொல்லுவாங்க, டைரக்டர் வேலையை டைரக்டர் பார்ப்பார், நடிகர் அது கிடையாது. அவர் எல்லாமே தெரிஞ்சுக்க நான் சொல்கிறேன். ஒரு சகல வளர்ந்த இலங்கையில் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க கமல் சாருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சார் அப்படி. ரஜினி சார் அப்படி இல்லை, வந்தாரா ஷாட்டுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே வர்றேன்னு எந்திரிச்சு ஓடிடுவார். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேன் போடு அசிஸ்டன்ட் டீ கொண்டு வரலாம் இல்லை, அப்படியே ஒரு கட்சி போட்டு ஐயோ எப்படித்தான் ஃபோன் வச்சு அவர் பேசுறதெல்லாம் நான் பார்த்து கிடையாது. அவசரத்துக்கு யாரா கொண்டு வந்து கொடுத்தா உடனே கொடுத்துரு அப்படியே இருப்பாரு. எப்படிதான் அசிஸ்டன்ட் வந்தா அழகா எப்பவுமே ஒரு புக்கை வச்சுட்டு இப்படி திருப்பிட்டு இருப்பாரு, படிச்சிட்டு இருப்பாரு. படத்துல வந்து ஷார்ட் ரெடினா ரெடி அப்படியே உடனே அந்த நிமிஷம். இப்ப எல்லாம் நடிகருக்கு பார்த்து உள்ளே சொல்றேன், அசிஸ்டன்ட் அங்க வரைக்கும் போனை தூக்கி வச்சுட்டு சுத்தி இருந்து பேசிட்டே இருப்பாங்க. அங்க டைரக்டர் திட்டுவாரு, இங்க அசிஸ்டன்ட் பாவம் ஒன்றும் செய்ய முடியாது தருமாறான். ஏன்னா அந்த காலத்துல அப்பயே டைரக்டருக்கு உள்ள மரியாதை இப்போ நடிகனுக்கு தான் மரியாதை. அதுக்கப்புறம் தான் டைரக்டர் மாறி போச்சு காலங்கள். அவங்க கையிலே போய் நிற்க வேண்டியிருக்கு. கேப்டன்றதை விட்டு கொடுத்துட்றாங்க சில நேரத்தில், தாங்க ஜெயிக்கணும் அப்படின்றக்காக. என்னை பொறுத்தல கேப்டன் டைரக்டர் வந்தப்போ தான் எல்லாமே. அதான் ஃபாட்டில் வந்து நம்ம என்னதான் மேக்கப் போட்டு நின்றாலும் கேமரா வரணும், லைட் வரணும், லைட் ஆன் ஆஃப் பண்ணால் தான் வேலையை கவுண்ட் பண்ணி சொன்னார். அதுதான் அது உண்மை. ஆனால் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம நடிகராட்டியும் வேலை இல்லை. அப்போ எங்களுக்கும் மரியாதை இருக்குது. நம்ம இந்த ஒரு விரலால் ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். ரஜினி சார் கூட முத்து படத்தில் ஒரு ஃபைட் எடுத்து 5 நாள் ஃபைட்டு முடிய போகிற நேரம் டூப்புக்கு சட்டை கிழிஞ்சு போச்சு. அவர் டூப் போடுறது ஒன்று ரவிக்குமார் சார்ட்ட வந்து சொன்னாங்க, சரி பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு எடுத்துட்டாங்க. ரஜினி சார் வந்து என்ன சார் என்ன பிரச்சனை இல்லை, டூப்பு சட்டை கிழிஞ்சு போச்சு, இனி தச்சு வர லேட் ஆகும், லைட்டு வர போகுது, இன்னொரு நாள். இல்லை சார் இவ்வளவு டெக்னீஷியனை வச்சுட்டு இவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு நாள் வச்சா இந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும், ப்ரொடியூசர் என்ன ஆவார் வேணாம் அப்படி. அவர் போட்டிருந்த சட்டை உடனே கழட்டி ஃபைட்டர்கிட்ட கொடுத்து அந்த ஃபைட் சீனை முடிச்சு எந்திரிச்சோன்னு அந்த சட்டையை திருப்பி இவர் போடணும். இவர் தான் விழுந்துட்டு இவர் எந்திரிக்கணும். அதை போய் வாஷ் பண்ண போனா உடனே பறிச்சு தூக்கி போட்டு சாட்டை முடிச்சு போனேன். எந்த ஹீரோ அந்த அளவுக்கு நான் பார்த்தது அசந்து போனேன். அப்படியே அது மாதிரி சிவாஜி கடலில் காலையில் மழை பெஞ்சின்னு இருக்கு, நான் நொண்டி நடந்து போகிறேன். அவர் என்னோட வந்து எனக்கு முன்னால் காரில் வந்து இறங்கிட்டு உட்காந்துருக்காரு. நான் நொண்டி போனால் அவருக்கு முன்னால் நல்ல மாதிரி போனேன். கூப்பிட்டாரு, என்ன நொண்டி போகிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை பார்த்தேன், இல்லை நேற்று ஃபைட்டில் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. இல்லை நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை பிரேமில் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே நிற்கணும்னா அதுக்கு தான் நின்று அதால் அடித்தாங்க. ஆனால் எனக்கு அடி விழுந்த பெருசு இல்லை,
பிரேம் டு பிரேம் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நிற்கிறேன்னு எனக்கு அது பெருமையாக இருந்தது. சொல்லி நொந்துட்டார். இந்த ரவிமார் சாரை கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டு எந்த ஃபைட்டர் அடிச்சது கேட்டார். நான் அவரை காட்டினேன். உடனே அவரை கூப்பிட்டாரு. அவங்க தான் புதுசு, நீங்கள் ஃபைட்டர் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க, நீங்களே பார்த்து அடிக்கடா கையிலலாம் இல்லை சார் அவங்க வேணுமெண்டே வந்து நம்மகிட்ட தொந்தரவு. அப்படி இல்லைங்க, இப்போ என்ன நடக்கு பார்ப்போம்னு அடுத்த சீனில் நாங்கள் ஃபைட்டர் அடிக்கிற மாதிரி வந்துட்டுது. டம்மி கட்டையை கொடுத்து நீங்கள் சாத்து தான் நான் சாத்தது விரல் வெடிச்சு போச்சு. ஐயோ ஆமாம் ஃபைட்டருக்கு அடிக்க ரத்தம் ஊற்றுது. உடனே தான் ரஜினி சார் கூப்பிட்டார். இப்போ நீங்கள் ஃபைட்டர் தானே, அவங்க புது பசங்க தானே, நீங்கள் அதை பாதுகாப்பாக பண்ணியிருக்கலாம்ல, உங்கள் விரல் வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்தீங்க, சரி பரவாயில்ல அவர் கூட்டிகிட்டு போயிட்டு கம்பெனி செலவில் 2 நாள் சம்பளம் கொடுத்து அனுப்பிட்டார். ஓ மை காட், இந்த சீரியஸ் டிஸ்கஷன் இப்படியே போயிட்டு இருக்கு. இனிமே நம்ம ஒரு காலர் போயிடலாம் சார். ஹலோ 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 எஸ் வணக்கம், யார் பேசுறீங்க? அருண்குமார் பேசுறேன், பர்கூர்ல இருந்து. எஸ் அருண்குமார், எங்க இருந்து? பெங்களூர்ல இருந்தா? பர்கூர்ல இருந்து. எந்த ஊர்? பர்கூர். பர்கூர். புடவைக்கு பெரிய இடம். ஓகே 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 ஓகே. சோ என்ன பண்றீங்க? +2 படிக்கிறேன். +2 படிக்கிறீங்க. ஓகேமா. சோ நம்மளோட பொண்டமணி சார் இருக்காங்க, பேசுங்க. ஓகே சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். பர்கூர் எந்த இடம் சார்? தீபா சில்க் சாண்டர் சார். இல்லை கரெக்ட், அங்கே தானே விளம்பரத்துக்கு வந்தேன். ஆமாம் சார், உங்களை பார்த்துருக்கேன் சார். பரவாயில்ல, பிடிச்சிட்டே. தீபா சில்க்ஸ் தான் 15 ஒர்க் பண்ணேன். பொண்டாட்டி ஒரு 10 புடவை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. இப்போ போன வாரம் பர்கூர் வந்திருந்தேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். முதலாளிக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நீங்களா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், ஒரு குறை இல்லை. அதாவது நீங்கள்லாம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் கண்டிப்பாக, அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் படம் பார்த்து கொடுக்குற காசு தானே நாங்கள் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கோம். ஆமாம் சார். இதுக்கு முன்னே ஒன்றுக்கு வழி இல்லாமல் தானே இருந்தோம். ஆமாம் சார். எல்லாமே உங்கள் படம் தான். அதுக்கெல்லாம் ஆமாம் சொல்லக்கூடாது. இல்லை உண்மையை சொல்லி ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் இல்லை சார்னு சொல்ல இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமான்ட்டு. அப்போ உண்மை அப்படிங்கிறது. சரி தம்பி, நல்லா படிங்க. உங்கள் வாழ்க்கை லட்சியம் என்ன? டாக்டர் ஆகணும் சார். கண்டிப்பாக ஆயிடலாம். என்ன ஆகணும்னு நினச்சிங்களோ ஆயிடலாம். நான்லாம் சிறுவனந்து வரைக்கும் நடிகரான்னு நினச்சேன். ஓகே. சீச்சி இந்த பழமொழி ஓடிட்டு திருப்பி வந்து நடிகன் ஆகிட்டேன்ல, விடாம முயற்சி தான் ஜெயிச்சிடலாம். அடி மேலே அடி வச்சா அம்மியும் நவரும். ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா சார்? இது என்ன கேள்வி? எனக்கு நடிகர் எல்லாருமே பிடிக்கும். அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்னு கேட்குறீங்க. அப்பாவும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும். இக்கட்டான கேள்வி கேட்டால் நான் பதில் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாருமே வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண நாளை ரஜினியோட நடிக்கணும், கமல் சாரோட நடிக்கணும், சூப்பர் ஸ்டார் நடிக்கணும், புதுசாக வந்து மூத்தர் நடிக்கணும், எல்லாருமே வேணும். 170 படங்கள்ல கண்டிப்பா வந்து உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும். அந்த படம் என்ன படம் சார்? நீங்க நிறைவேறின படம்? நான் விரும்பி இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பண்ண படம் மருதமலையில் ஒரு பிச்சைக்காரர் ரோல். அந்த கேரக்டர் வந்து யாருமே நடிக்க மாட்டேன்னாங்க. சுராஜ் சார் தான் டைரக்ஷன். சுராஜ் சார் வந்து செந்தில் சார்ட்ட இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பல கஷ்டமாக இருக்கீங்க. அவருக்கு இன்னும் என் மேலே ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் வெறித்தனமாக பண்ணுவான்றாங்க. இந்த கதையை வந்து சொல்லிவிட்டு வடிவேலு சார் ஆஃபீஸில் பேசி இந்த கேரக்டர் பொண்ணாமணி பண்ணால் நல்லா இருக்குன்னு வடிவேலு சார் சொன்னார். வயசானவன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஒன்றும் பேசுகிறேன். டைரக்டர் வெளியே வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். மணி காலையில் முருகாலையில் ஷூட்டிங்கு, ஒரு பிச்சைக்காரன் கெட்டப்பு. 7 மணிக்கு நீங்கள் என்ன ஒரு வித்தியாசமான பிச்சைக்கார கெட்டப்போட நிற்கிறீங்க ரெடியான்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை. சொல்கிறாரு சந்தோஷம். ஆனால் நான் வந்து இங்கே சான்சரி அலைக்கில் அந்த அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவேன், அந்த போண்டா சாப்பிடுறது. ஒருத்தர் வருவான் பிச்சைக்காரன், ஒரு புது பாய் வச்சுருப்பான், ஒரு தட்டு வச்சுருப்பான். ஆனால் அந்த பாயையும் யூஸ் பண்ண மாட்டான், தட்டையும் யூஸ் பண்ண மாட்டான். டீ வாங்கி கொடுத்தா டீ வாங்கி தாங்கிட்டா டீயை வாங்கி கொடுத்த உடனே, ஏன்னா நான் அவளை நெச்சிக்கலை நாயா உன்ட்ட டீ வாங்கி சாப்பிட்றதுக்கு என்கிட்ட வசதி இல்லையா, நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, அப்படி தூக்கி மூஞ்சில் ஊற்றா இல்லை கிளாஸோட தூக்கி எறிஞ்சுவாங்க. பயப்படுவாங்க, தெரியாமல் பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்க. நான் அப்படி மாட்டிக்கிட்டேன். தூக்கி எறிஞ்சு போய் மாதக்கணக்கில் பார்த்துருப்பேன். ஒரு அப்படி தான் வந்து சாப்பிட்டு தூக்கி எறிக்கல டக்குன்னு ஓடி போய் பஸ்ஸை இப்படி போ இப்படி போன்னுவான் சிக்னல்லேருந்து. அந்த மாதிரி ஒரு போய் ஒரு உண்மையாக லாரியில் பாஞ்சிட்டான். அதை போய் அடிச்சுட்டு போயிட்டு காலில் வெளில பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு. அவன் என்ன அந்த பாயை விரிக்க மாட்டான், பாயை பக்கத்தில் வச்சுட்டு தட்டை இப்படி வச்சுட்டு படுத்துருவார். சாப்பாடு ஆரம் கொடுத்தா கீழே போட சொல்லி சாப்பிடுவார். தட்டில் போட்டால் தட்டால் அடிச்சிருவான். ஆமாம், அதை ஒரு வித்தியாசம். அதை நான் பார்த்தா அதே மாதிரி இந்த கேரக்டர் செட்டப் போட்டு மேக்கப்கிட்ட சொல்லி நானே சாம்பல்லாம் அள்ளி பூசி கிட்ட போட்டு பல் ஓட்டுவேன்னு டைரக்டர் அசந்துட்டு அர்ஜுன் சாரும் டைரக்டரும் வந்துட்டாங்க. காலை மணி பஸ் ஸ்டாண்டர்ட் தான் ஜெயிலுக்குள்ளே பிச்சைக்காரன். இந்த பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அந்த கேரக்டர். அதுதான் முதல்ல பேசுனது. ஆனால் அந்த படம் நடித்து சரியான பேர் எனக்கு. வெளியில் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நம்ம காவல்துறையிட்ட. இதே வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு திட்டினாங்க, இந்த ஏவிஎம் சிக்னலில் கூப்பிட்டு திட்டாங்க. ஏயா சினிமாவில் அவ்வளோ கேவலமாக நடிக்கிறீங்க, எங்களை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னா சொன்னேன். நான் பாதிக்கப்பட்டவங்க சார், நீங்கள் நல்லவங்க தான், காக்கி சட்டை போட்டவங்க. ஒரு சில செய்கிற தப்பால் எங்களுக்கு அந்த வரித்தனம் வருது. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உங்களால், அதனால தான் நடித்தேன். இதுக்காக என்ன பண்ண போறீங்க பண்ணுங்கன்ட்டேன்.
அது பிறகு அப்படியே மறந்து போச்சு. காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. அது பிறகு பார்க்குறவங்க சந்தோஷம். ஒரு பெரிய அதிகாரி எஸ்ஐ உதயகுமார்னு சொல்லி திருநெல்வேலியில் அவர் பார்த்து சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சி தம்பி, துணிஞ்சு நடிச்சிருந்தேன், நம்மளெல்லாம் உனக்கு தொந்தரவு வந்திருக்கு எனக்கு தெரியும், இருந்தாலும் அது என்ன காரணம்னு கேட்டால் நான் காரணத்தை சொன்னேன். சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு வேதனைப்பட்டார். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச படம் தண்ணிக்கு இருந்து வர்ற காமெடி. அந்த நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த சீனை. செம்ம ரீச் அந்த. ஆமாம், எனக்கு லிஸ்ட்டு போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு குட்டாலம் போயிட்டாங்க. நான் மதுரையில் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், அந்த ஆர்டர் பாடம் நடத்துகிறேன், பாட்டுக்கு போயிட்டேன், எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஒரு சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்தில், அது நல்ல தண்ணியே கிடையாது. வடிவேல் சேட்டை போய் கேட்டேன், உனக்கு தான் இல்லையடா, வேறு அல்வா வாஷ் பண்ணுறான், அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், நீ இங்கே வந்தேன், நீங்கள் இருக்கிற இடத்துல நான் வர்றது யாரும் கேட்க முடியாது, என்னுடைய காசுன்னு நான் வந்திருக்கேன் பஸ்ஸில், நான் சாப்பாடு கூட கேட்கல, சரி வர்றேன் என்ன. ஆனால் டைரக்டர் மாறிவிட்டு, எங்கள் அப்பா பேரும் மாறிவிட்டு, அவரும் மாறிவிட்டு, ஒரு சென்டிமெண்ட்டாக அமைஞ்சு போச்சு. அவர் ஏதோ காதுக்கு சொன்னோன்னே வடிவேல் சார், ஏய் நான் தண்ணிக்கு இறங்கலாம் பார்ப்போன்டாரு. நான் சாக்கடை தண்ணிலாம் பார்க்கல, உடனே இறங்கிட்டேன் ஃபேண்டோட. இறங்கினா நல்லா ஆழத்து போய் இவ்வளோ தண்ணி போயிட்டேன். சரி எவ்வளோ நேரம் நீ மூச்சு பிடிச்சிருக்க முடியாது, தண்ணிக்கு இறங்கிட்டாரு. நான் இருந்தேன், அந்த மூச்சு பிடிச்சி இருந்துட்டு அவர் கவுண்டிங் பண்ணிட்டேன், 1 2 3 முடியாமல் எந்திரிச்சு வெளியில் வந்தேன். வந்தோடனே டேரக்டர் சொல்லி இதான் சார் ஷாட்டு எடுங்காண்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோம் நல்லா இருக்குன்னு 2வது தரம் எடுத்தேன் அதே மாதிரி ஷாட்டு. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடித்தாலும் அந்த பேர் வாங்கினேன் அந்த படத்தில். வடிவேல்ஸ் கூட சொன்னார், நான் இவனை ஏமாத்தியார் பண்ணேன். 2 பேர் ரெடியான வாசலை சீன் எடுத்துருக்கேன், 2 3 பேர் நின்னாங்க வரிசையாக வயசானவங்க. ஃபீல்டில் வந்து நிற்கிறேன், யோ எப்போவுமே நாங்கள் ஆய்கள் ஒரு இடத்துல வந்து இப்போ படம் எடுத்துட்டு ஃபீல்டு கழுவுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ கேவலமான தண்ணியில் நடிச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்பர் 1 பேர், உலகம் பூரா அவள் இந்த பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில் நான் டைரக்டர் மாரிமுத்து சாருக்கு நன்றி சொல்றேன். அதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே நம்ம கலைஞர் பாராட்டு விழாவில் பண்ணமே ரஜினி சார் விழுந்து சிரிச்சாரு. ஆமாம் ஆமாம். ஸோ நன்றி, கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. காலர் வந்துட்டாங்க சார், அவங்க கிட்ட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிடலாம். ஹலோ சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வெங்கடேஷ் பேசுறேன், திருச்சியிலேருந்து. எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணலாமா? பண்ணிட்டேன் மேடம். சூப்பர். ஸோ என்ன பண்ணுறீங்க? பிகாம் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். பிகாம் ஃபைனல் இயர். ஸோ நம்மளுடைய போண்டாமணி சார் இருக்காங்க, ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் தம்பி. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். திருச்சி எந்த இடம்? திருச்சி சார். திருச்சியில் எந்த இடம்னு? திருச்சியில் உறையூர். அப்படியா? நான் பெரம்பலூரில் இருந்த ஒரு வாரம் இருந்தேன். பக்கத்தில் கேம்ப் இருக்குல்ல, உச்சிப்பட்டி கேம்பா, இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது பக்கத்து ஊரில், திருச்சி பக்கத்தில், அங்கே இருந்தேன், அதான் கேட்டேன். சரி பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும், ஒரு குறையும் இல்லைப்பா, நல்லா போயிட்டு இருக்கு. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று சார். அவன் அண்ணன் 1 தம்பி 1. சரி, அண்ணன் 2 தம்பி 2 இல்லையே, பரவாயில்ல. அக்கா தங்கச்சி? அவங்களும் இல்லை சார். அப்படியா? எங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தாங்க சோடிச்சு பார்க்க ஆசையாக இருக்கும். அப்பாட்ட சொல்லுங்க ஒரு அக்கா வேணும் தங்கச்சி வேணுட்டு. சும்மா இருக்காங்க. எங்கள் அப்பா 16 பெற்று போட்டிருக்கேன், நான் 15 பிள்ளை வந்து உட்காந்துருக்கேன். சரி, அப்பா அம்மா இருக்காங்க பக்கத்தில். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். போதும், சந்தோஷமா இருங்க. அம்மா அப்பா நல்லா வச்சு பாருங்கண்ணே. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா? இல்லைங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சந்தோஷத்தை பகிர்ந்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சொல்லுங்கள் சார், ஸோ நீங்கள் வந்து இப்போது இவ்வளோ படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு அவார்ட், ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், சின்ன அவார்ட்ஸ் ஏதாவதோ, இல்லை வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா? நிறையா, அதாவது எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். ஏன்னா நம்ம மதித்து சேஜி கூப்பிட்றாங்க, அதில் ஒரு பொன்னாடையை போற்றி ஒரு சீல்டு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் நடிகை வரும். ஃபர்ஸ்ட் அவார்டு எதுன்னு ஞாபகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவார்டு? ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. அதான் இது நம்ம என்ன டெல்லி தமிழ்ச்சங்கத்தால் கூப்பிட்டு ராமாவை கூப்பிட்டு தான் போயிருந்தேன். அதில் வந்து நகைச்சுவை அரசு போண்டாவன்னு சொல்லி பட்டம் முதல்ல கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் முதல் சீல்டுன்னு வாங்கின சினிமாவில் வந்து 23 புலிகேசி சூப்பர் ஸ்டார் விஜய் கையால் வாங்கினேன். அதான் பெஸ்ட். இன்றைக்கு ரூமில் அடுக்கவே இடம்லாம் கிடக்கு நிறைய. எல்லா ஃபங்க்ஷனும் கலந்துவேன். அதை வாங்கி அதை வைக்கிறதுல ஒரு ஆசை. ஒரு நடிகரோட ஆஃபீஸில் வந்து அதில் தான் பார்ப்பேன். இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க, முன்ன மாதிரி சீட்டெல்லாம் கொடுக்குது. ஆனால் அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கூப்பிட்டா ஓடிடுவேன். இந்த சீல்டு வாங்கி வந்து அடிக்கிறேன், அது ஒரு ஆசை. அப்படி அடுக்கி வச்சுட்டு அப்படியே படத்தை வந்து பார்த்துட்டே இருப்பேன். நான் எத்தனை தடவை ரோட்டில் சாப்பாடு விழா தெரிஞ்சிருப்பேன். இன்றைக்கி எத்தனை அவார்டுகள், இதெல்லாம் அதுக்கு காரணம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியால். அதுக்கு கூட நடிகர்கள்ட்ட கூப்பிட்டா எங்களுக்கு 50 வேணும் 10 வேணும். சிலர் பாவம் கொடுக்க முடியாது, சிலர் கூப்பிடுவாங்க. நான் அதுக்கு முக்கியத்துவம் கொண்டு வந்தேன். நம்ம கூப்பிட்டு மதிக்கிறாங்களா, மரியாதை கொடுக்குறாங்களா, அதுதான் பார்க்கணும். பப்ளிக்கு நம்ம காசு கொடுக்காம படம் பார்க்குறோம். அந்த பப்ளிக்ல நம்ம இன்னும் கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வராங்க. ஆமா, குமரேந்திரன் சொன்ன சினிமாவை நம்பி இருக்கா, சேஜில மக்களை சந்திச்சுட்டா நல்லா இருக்கு. மக்கள் மத்தியில சேஜிக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். சாய் கலைக்குழு வச்சு ஆடல் பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா லோக்கல் செல்லும் போறேன், யாரும் கூப்பிட விட மாட்டேன். சூப்பர் சூப்பர். அதனால நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்கேன். வந்தாலுமே எனக்கு ஒரே ஒரு
பிரச்சனை உங்கள்கிட்ட கேட்கணுங்க. சொல்லுங்க சார். சின்ன குஷ்பும் இருக்கிறீங்க நீங்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ உண்மையா தேங்க்யூ. ஐஸ்வர்யா இதை நான் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க. ஓகே சார், காலர் வந்துட்டாங்க பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் திருச்சி ஸ்ரீரங்கம்ல இருந்து ஆர்த்தி பேசுறேன். ஆர்த்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆர்த்தி. திருச்சியில இருந்து இல்லையா? ஆமா. ஓகே சார், திருச்சியில இருந்து நீங்க செகண்ட் காலர். இப்போ சார் கிட்ட எந்த ஊர் சொன்னாலும் நான் அந்த ஊர்ல அங்க வந்திருக்கேன் இந்த அங்க இருக்கேன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. இப்போதான் திருச்சி பத்தி சொன்னாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். இல்ல, தம்பி பேசுறான், ஒரு நிமிஷம். கொடுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? விஜயராகவன். என்ன பண்றீங்க, படிக்கிறீங்க? நான் 4th படிக்கிறேன். அப்படியா, நல்லா படிக்கணும். என்ன வரீங்க, டாக்டரா இன்ஜினியரா? நான் ஐபிஎஸ். ஐபிஎஸ் வந்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா படிப்பீங்க. அக்கா என்ன படிக்கிறாங்க? சரி. அக்காவா? ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசினா will be so happy மா. கம்மி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஓகே கண்ணா, இப்போ பேசுங்க. என்ன கேட்கணும்? ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா அவர்கிட்ட? காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுடைய போண்டா மணி சார் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும். பிகாஸ் கலைத்துறைக்கு நீங்கள் இவ்வளோ வருஷமாக சேவை செஞ்சுட்ருக்கீங்க. அதுக்கு முக்கியமாக யாரோ ஒருத்தவங்க காரணமாக இருந்திருப்பாங்க, உங்களை அறிமுகப்படுத்தினவங்க. அண்ட் உங்களோட சொந்த ஊர், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை துணை. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது என்னோட சொந்த ஊர் வந்து இலங்கை. இலங்கையில் மன்னாரில் பிறந்தவன் நான். ஒரு இலங்கை தமிழன் சொல்ல ரொம்ப பெருமைப்படுவேன். சிலர் வந்து பிறந்த மண்ணே, ஆனால் பிறந்த மண்ணை விட நான் வந்து காலடி எடுத்து வச்ச மண்ணு தான் என்னை வாழ வச்சது. சேலம் எடப்பாடி, அங்கே தான் நான் அகதியாக வந்து முதல்ல குடியேறினது. அந்த இடத்துல டைரக்டர் பாக்கியராஜ் படம் பக்கத்தில் பூலாம்பட்டியில் போகணும் தான் நடந்துகிட்டு இருந்து. டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே 83 சிங்கப்பூரில் வச்சு 81 பாக்கியராஜரை பார்த்தேன் ஒரு ஃபங்க்ஷனில். நடிக்கணும்னு கேட்டேன். இந்த விபரீதமான ஆசைலாம் வேணாம், இந்த மாதிரிலாம் முடிவெடுக்காங்க, நீங்கள் உங்கள் பேசாமல் ஊர்லேயே நல்லா இருங்க, சினிமாலாம் வேணாண்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு நடிகனாகலாம், நாங்கள் மட்டும் நடிகனாகக்கூடாதா? ஏன் நானும் வருவேன் சென்னைக்கு, உங்கள் டைரக்ஷன்லாம் நடிப்பேன், இது சவால்னு. சிரிச்சார். சிரிச்சிரு, சரி நீங்கள் வந்து பாருங்கன்னு வந்துட்டார். 83 சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்தேன். வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சி எனக்கு கேம்பு சிதம்பரம் ராமச்சந்திரா உடையார்ட்ட ஐயாட்ட தான் வேலை செய்தேன் 5 வருஷமாக. முடியலை. சீச்சி இந்த பழம் பிடிக்கணும் 83 ஓடிட்டு 87. அதுக்கப்புறம் உண்மையிலே நான் அடிபட்டு வியாபாரம் பண்ணிட்டு அடிபட்டு அகதியாக இந்த கால் எடுக்கன்னு சொல்லி என்னை கொண்டு வந்தாங்க. சேலம் எடப்பாடி தான் கேம்பு. அங்கே உள்ள நண்பர்கள் அன்புமதி பாலு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஓகே பண்ண அந்த குட்டி என்ன ஒரு நண்பர் மூலம் பாக்கியராஜரை போய் பார்த்தேன். பார்த்தோன்னே அப்படி இப்படி, ஆமாம் சார் நான் இலங்கை தமிழன் சிங்கப்பூரில் இப்படி சொன்னேன். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே, உங்கள் டைரக்ஷன்லாம் நடிப்பேன் அப்படின்னு. சரி, ஒரு 10 நாள் போய் வந்தேன். 10 நாள் கழித்து போய் கேட்டேன், என்ன சார் 10 நாள் ஆச்சு ஷூட்டிங் பாட்டுக்கு வர்றோம், ஒன்றுமே இல்லை, நான் நடிக்கிறதா இல்லையா? எனக்கு அந்த டைரக்டருக்கு இதெல்லாம் வித்தியாசம் தெரியல. சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் அவர் சொன்னார், சரி நாளை காலையில் நடிக்கிறீங்க. காலையில் பார்த்தா ஷூட்டிங் பாட்டுக்கு வந்தேன். நான் ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் போட்டு ரெடியாக நிற்கிறேன். பொண்ணு பக்கத்தில் பொண்ணு வச்சுருங்க. நாங்கள் என்ன சார் கல்யாணம் பண்ண போகிறீங்க? இல்லைப்பா சீனில் மாப்பிள்ளை அப்படின்னா. சரிண்ணா அவர் போகிறாரு. யார்? புலியூர் சரோஜாக்கா வந்து தம்பி ரெடியாண்ட. நீ யாருமா? நான் தான்ப்பா டான்ஸ் மாஸ்டர். என்னங்க எல்லாம் மாஸ்டர் நீங்கள்? நான் டைரக்டர் பாக்கியராஜ் சார் தான் நடிப்பேன். அவர் வந்தார். இல்லைப்பா சாங்கு எடுக்கிறீங்க, அது அவர் தான் டைரக்டர். நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க சார், நான் உங்கள் டைரக்ஷன் நடிப்பேன், சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். உன்னை சிரிச்சு போட்டு பொட்டு வச்சுட்டு அவர் தான் ஆக்ஷன் சொன்னார். அந்த அம்மா சாங்கில் தான் முதல் சரி ஒன்று வச்சிருக்கேன் ஹோய் ஹோய் மாமனே அப்படின்னு பாட்டில் நடித்தேன். அவர் குட்டுப்பட்டாலும் மோர கால குட்டுப்பட்டோன்னு அதுக்கு பிறகு இன்னைக்கு பிஸியாக வந்திருக்கேன். பாருங்க நண்பா, நல்லா இருக்கலாம் நண்பாண்டுவார். ஏன்னா அவரே பேட்டி எடுக்கிற மாதிரி நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் வரப்போகுது. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுற முன்னாடி காலர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்தலாம் சார். ஹலோ. ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அருண் பேசுறேன். அருண், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? குட் குட். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கலிங்கப்பட்டியில இருந்து கால் பண்றேன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓ ஓகே ஓகே, சூப்பர். சாருக்கு தெரியாத ஊரே இல்லன்னு நினைக்கிறேன், எல்லா ஊரும் தெரியுது. வெரி குட் வெரி குட். வணக்கம், சொல்லுங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் டைம் உங்களை விருதுநகர்ல பார்த்தேன். விருதுநகர் வந்த ஐயா வைகோ ஐயா வீட்டுக்கு வந்திருந்தேன் போன வாரம். கலிங்கப்பட்டியில வந்து உட்காந்து பேசிட்டு. நான் அப்போ விருதுநகர் இருந்தேன், உங்களை விருதுநகர் வச்சு பார்த்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கலிங்கப்பட்டியில வந்து கச்சேரி நடத்தின சொந்தமா வந்து ஐயா வீட்டுல சாப்பாடு போட்டாங்க எல்லாருக்கும். அது நான் அன்னைக்கு இங்க இருந்தேன் சார். தற்சமயம் அந்த விருதுநகர் போனேன், எனக்கு உங்களை வச்சு அங்க வச்சு பார்த்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் போறேன் சார். ஃபைனல் இயர் போறீங்களா? படிச்சு என்ன ஐடியா உங்களுக்கு?
அடுத்து பி தான் சார், இன்ஜினியர் தான் சார். இன்ஜினியரிங் கண்டிப்பா படிங்க, நல்லா வந்துடலாம். அம்மா அப்பாலாம் அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்க, ஒரு எல்லாருமே நல்லா இருக்காங்க. கல்யாணம் இன்னொரு தடவை வந்தா கலிங்க பிடிக்குவாங்க சார். கண்டிப்பா வரும். கலிங்கப்பட்டி என் ஊர் மாதிரி தான். அதாவது தமிழ்நாட்டுல இந்தியா பூரா எனக்கு வீடு வாசலுக்கு எல்லா இடமும் போவேன். உலகம் பூரா இருக்குன்னு சொல்றேனே. கலைஞனுக்கு என்ன எங்க போனாலும் மரியாதை இருக்கு. அதான் நம்ம கிடைச்ச கிஃப்ட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுமாமா சார் கிட்ட? ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். கேளுங்க. நீங்க தல அஜித் சார் கூட எப்ப சார் நடிக்க போறீங்க? அவரும் ஒரு 6 படம் நடிச்சிட்டேன் போதும். இதுக்கு மேல அவரை போய் தேடிக்கிட்டு நடிக்கலாம் டைம் இல்லை. ஓகே சார். ஏன்னா புதுமுகங்கள் நிறைய கூப்பிடுறாங்க, பாவம் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். தலையோட நடிச்சாச்சு, மைனர் மாப்பிள்ளையில ஆரம்பிச்சு 6 படம் பண்ணிட்டேன். அருமையான மனிதர், நல்ல மனிதர். அவரோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 6-7 படம் நடிச்சா. இதுக்கு மேலே தலைக்கு எந்த தொந்தரவு கொடுப்பான்? சந்தோஷம். தலையை வாழ்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை ஸோ கண்டிப்பா அப்படியே போய்கிட்டு இருந்தது. கல்யாணம் காட்சி இல்லை, என்னடா இது இப்படி சிவகுமார் சொன்னேர கொண்டேன்னா சிவகாரண்டு பொண்ணு தர்றாங்கல்ல, சினிமாக்காரண்டு வேற பொண்ணு தராங்கல்ல, இப்படி டென்ஷனில் இருக்குது. லுக்குன்னு ஒரு படம் அருணாச்சல ஸ்டூடியோ நடந்துட்டு இருந்தது. அங்கே வடிவேல் சார், சிங்கமுத்தனை, நம்ம விஜய கணேசன் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் உட்காந்து சீன் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் என் மாமனார் தான், சலபதி காஸ்டியூமர். அவர் வடிவேலனுக்கு காஸ்டியூம் கொண்டு கொடுத்தாரு. கொடுத்தோன்னே வடிவேல் சார் சொன்னேன், போண்டாமணிக்கு ஒரு லுங்கியும் பெனியனும் கொடுங்காடு. இல்லை பெனியனில் 2 தான் இருந்து, ஒன்று உங்களுக்கு தான் 2, அதில் ஒன்று அவருக்கு கொடுங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. ஆனால் நான் போய் பெனியன் போட போனால் விஜய கணேசன் கூட வந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பொண்ணு அப்போ தான் வந்து ஒரு ஏதோ யூனிஃபார்ம் துணி வாங்கிட்டு மாற்றிட்டு போச்சு. அந்த பொண்ணை பார்த்துட்டு, இதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன், அவ்வளோதானே பார்த்தீங்கன்னா. உடனே விஜய கணேசன் வந்து வடிவேல்கிட்ட சொன்னார், அந்த போண்டாமணியும் கல்யாணம் பண்ணிட்டுறான், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்றது, ஏதாவது ஒரு ஐடியா பண்ண கூப்பிட்டு அவர், நான் சொல்கிறேன் என் மாப்பிள்ளை முடிச்சுதான், நீங்கள் சொன்னால் ஓகேன்னு. உடனே அடுத்த நாள் காலையில் சிங்கம் வந்து நானும் போனோம் எம்ஜிஆர் நகரில். என் ஒய்ஃப்கிட்ட போட்டோ கொடுத்தா பார்க்க மாட்டேன்னு தான், அம்மா அப்பா சொன்னால் ஓகேன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உடனே நான் போனோடனே ஓகேன்னு பார்த்தேன். உடனே ரெஜிஸ்டர் பண்ணோம். நான் சொன்னேன், எனக்கு என்னோடய கல்யாணம் வந்து கோயிலில் தாலி கட்டினாலும் நடிகர் சங்கத்தில் நடிகர்கள் மத்தியில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். விஜயகாந்தன்கிட்ட போனேன். மண்டபம் இல்லைன்னாங்க. சொன்னேன், தலைவரே இந்த கல்யாணம் எனக்கு நடிகர்கள்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம், நான் இலங்கையில் பிறந்தவன் யாருமே இல்லை, இந்த பெத்த தாயப்போ ஒரே நாளில் 8 பேர் போயிட்டாங்க, அதனால் இந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் நடத்தி வைக்கணும். சந்தோஷப்பட்டு மண்டபம் கொடுத்தேன். எல்லா நடிகரும், மனோரமாலேருந்து விவேக்லேருந்து வடிவேலேருந்து சகலரும் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு KS ரவிமார் சார் டைரக்டர் எல்லாம் வந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, பாலச்சந்தர் சார் வரணும்னு ஆசைப்பட்டேன். அவர் சீரியலில் நான் இலங்கை தமிழ் நடிச்சிட்டு இருந்தேன். போய் பத்திரிகை வச்சுட்டு, ஐயா கல்யாணம் இல்லைப்பா, என் சொந்த பந்தம் கல்யாணம் இருக்குது, இன்னொரு பார்த்துக்கலான்னு விட்டேன். ரிசப்ஷன் டைமுக்கு 7 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. அவருடைய மேனேஜர் மோகன் பேசுகிறாரு, தம்பி ஐயா பேசுகிறேன், மணி நான் வருவேன், காலை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 வார்த்தை பார்த்துட்டு போயிடும், பேசலாம் மாட்டேன். ஐயா நீங்கள் வந்து காரை விட்டு கால் எடுத்து வைங்க நடிகர் சங்கத்தில், திரும்பி போயிருங்க போதும், எனக்கு அது தெரிஞ்சு. ஆனால் வந்து 1 மணி நேரம் உட்காந்துருந்தார். வந்தோடனே பையன் அசந்துட்டார். இந்த பக்கம் வடிவேலு, இந்த பக்கம் விவேக் சார், அந்த பக்கம் மனோரமாச்சி, அந்த பக்கம் சார்லின்னு, அங்கே தியாக இப்படி உட்காந்துருந்த ஆடிஷன் நான் பார்த்தேன். உட்காந்து ஏறி மயக்க பிடிச்சி பேசுகிறாரு. இலங்கையிலேருந்து அடிபட்டு அகதியாக வந்து இவ்வளோ கலைஞர்களை சம்பாதிச்சு போண்டாமணிக்காக நான் வந்திருக்கிறது ரொம்ப அழுதுட்டேன் கட்டி பிடிச்சி. அதான் எனக்கு ரொம்ப பெருமை அந்த கல்யாணம். ஸோ அத்தனை சந்தோஷமான நல்ல உள்ளங்கள் உங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்னொரு கால் கூட சேர்றதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன். பார்த்துலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? பேர் ராஜசேகர் மேடம். யாருமா? ராஜசேகர். ராஜசேகர். எங்க இருந்து கால் பண்றீங்க? தாம்பரத்துல இருந்து மேடம். தாம்பரத்துல இருந்து. என்ன பண்றீங்க? நான் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன் மேடம். ஓ வெரி குட் வெரி குட். நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறீங்க அப்போ. சூப்பர். ஆமா மேடம். கேட்டரிங் சர்வீஸ் கன்சியூமர் இதுல காஞ்சி மாவட்ட தொழிலாளர் சங்க தலைவரா இருக்கேன். ஓ கிரேட் கிரேட் சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். சோ இங்க நம்மளோட பேசுங்க சார் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். நான் உங்களை நேர்ல நம்ம 2 பேருமே சந்திச்சிருக்கோம். எங்க நம்ம உங்களுக்கு 64வது பிறந்த நாளுக்கு, அம்மா பிறந்த நாளுக்கு நான் பயந்து போனேன். எனக்கு 64வது பிறந்த நாள் ஆண்டு. 64 யாரு? உங்க அம்மாட பிறந்தாளா? ஜெயலலிதா அம்மா. ஓ ஜெயலலிதா, அப்படி சொல்லுங்க. அம்மா பிறந்தாலும் நம்ம என்னடா யோசிச்சிட்டேன். சரி, ஜெயலலிதா அம்மா பிறந்த நாளுக்கு சொல்லுங்க. நான் உங்களை நேர்ல சந்திச்சிருக்கேன். சந்தோஷம். எந்த ஊர்ல வச்சு? நம்ம இங்க போரூர்ல சார் கன்சியூமர் இதுக்கு வந்திருக்கீங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலையில் ஒரு நண்பர் ஃபோன் போட்டு, ஐயா வணக்கம் வணக்கம், என்ன தெரியுதா உன்னை எப்படியா ஃபோனில் தெரியுமின்னு. என்னங்க இப்படி பேசுறீங்க? போன வாரம் தான் ரயில்வே ஸ்டேஷன் 2 பேரும் பேசுகிறோம், நீங்கள் பொட்டி எதுக்கு நான் தூக்கி அந்த 1000 பேரை பார்க்குறியா, நான் என்னையா பண்ணேன்? சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நடிகர்கள், நன்றி கேட்டவங்க வைங்க போனேன்ட்டேன். அதான் பயந்துட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க, ஞாபகம் இருக்கலாம் ஓரளவுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவர் சேனலில் இருக்காருன்னொன்னே நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவரோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணியிருக்காரு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி. அதை விடுங்க, ஒரு மதுரையில் போயிறீங்கன்னா
நைட்டு 10:30 மணிலேருந்து பஸ்ஸில் உட்காந்து மிஸ்கால் அடிக்கதே எனக்கு மிஸ்கால் போட்டாலும் பிடிக்காது, நானும் போட மாட்டேன். சரி போன விடியப்புறம் 4:30 மணிக்கு என்னதான் திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு 5 மணி ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி, அறிவு இருக்கா உனக்கு, எத்தனை மிஸ்கால் யாரா நீ, எதுக்குடா போட்டா அவனு கத்துனேன். ஏய் மரியாதையை பேசு, நான் உன்னை மரியாதை கொடுத்துருக்க ஒரு நடிகன்ட்டு, உன் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ வேற சிரிக்க வைக்கிறேன், நான் உன் மேலே வெறியா, என்கிட்ட ஃபோன் பண்ணி உன்னை வாழ்த்துறக்கு வழியில் மருதமலை படம் போய் பார்த்தா அவ்வளோ பிரமாண்டமாக பண்ணியிருந்தேன், அதை உன்னை வாழ்த்துறக்கு என்ற காசு இல்லையா போடல, அந்த அவதியில் நான் மிஸ்கால் கொடுத்துட்டே இருந்தேன். நீ என்னடா உன்னை என்ன வந்து கொண்டு போறேங்க, என்ன செய்ய போறேன், என்ன வா உன் கையால் அடிபட்டு செத்தால பல வாயான்னு அவ்வளோ விசுவாசமா இருந்தான். அப்புறம் ஒரு ஷூட்டிங் கண்டேர்கால முடிச்சுட்டு பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். ஒரு பையன் இப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கான், கருப்பா குள்ளமா. நான் அப்படி உட்காந்தேன். இப்படி அப்புறம் 5 மணி லோக்கல் பஸ் ஏறிட்ட, சீக்கிரம் போகலாமேட்டு நான் அப்படியே பார்த்துருவேன். சார் என்னப்பா நீங்கள் நடிகர் தானே? ஆமாடா, ஏன்டா சத்த போகிறேன்? ரொம்ப சந்தோஷம் சார். சார் என்னப்பா? சார் ரஜினி சார் உயிர், அஜித் சார் உயிர், விஜய் சார் உயிர், எல்லாரோடும் சேர்ந்து நடித்த ஒரு கலவை சார். உங்களுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் பாருங்க சார், அதான் சார் எனக்கு கொடுப்பது. என்னை பெத்தாலே தாய், அப்போ கூட நான் சந்தோஷப்பட்டேன் சார். உங்களை பார்த்தலாம் அவ்வளோ நடிகர் மேலே அவ்வளோ வரியா இருக்கான். அவனை ஒன்றுமே பண்ண முடியல சார். ஒருக்கா தொட்டு பார்க்க, ஏன் இல்லையா சார், நான் கனவு காட்டினு தெரியல, தொட்டு பண்ண ஐயோ நீங்கள் உண்மைதான் சார், உண்மை. மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பின்னிக்கே வந்தான். என்னையா பின்னுக்கு வர? இல்லை சார், மறக்காத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணுவோம் போல. என்னையா பண்ண போகிற? ஒன்றும் இல்லைண்ணா, லவ் கட்டி பிடிச்சி இங்கே கடிச்சிட்டாமா, கடிச்சு விடவே இல்லை, பெரிய காயம். போதும் சார், சார் நீங்கள் வாழ்க்கையில என்ன மறக்க மாட்டீங்க சார், வர்றேன் சார் சொல்லி போயிட்டே. இல்லை மறக்கல, இப்போ சொல்ல இந்த இடத்துல இன்னும் இருக்கு காயம். ஆத்தாடி எத்தனை நாளாச்சு மாறு. ஆமாம்மா சிரிச்சு வடிவேல் சார்லாம் விழுந்து விழுந்துச்சு சொல்லி சரத்குமார் சிரிஞ்சு விழுந்து அனுப்பிட்டாரு. நான் அதை அப்படியே நடிச்சு காட்டினேன். அவங்க அப்படி கொஞ்ச நேரம் நீங்க யாரை கடிச்சு காமிச்சீங்க? வேணா நான் உங்களெல்லாம் கடிச்சு காட்ட இல்ல இல்ல யாரை கடிச்சு காமிச்சீங்கன்னு கேட்டேன். நீங்க வேற ஐயோ பாட்டில் ஒரு காமெடி ஆடிச்சு பிடிச்சி கடிச்சு காட்டிட்டேன். அவன் கண்ணாயிரம்னு சொல்லி ஒருத்தன் டிவியில் நடிக்கிறான். அவன் பக்கத்துல இருந்து ஆன்னு கேட்டு நான் பயந்து போனான். அதுக்கப்புறம் ஒருத்தன் போன வாரம் வந்து ஸ்டில் எடுத்துகிட்டே இருந்தான். கிட்ட வந்துடு வேணா, பக்கத்தில் ஒருத்தர் தோளில் கை போட்டு டேய் நல்லா கிட்ட வந்துடுறேன்னா அவனுக்கு டென்ஷன், அவன் எடுக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்கான். கிட்ட வந்தா விட்டான் அடி அவர் கண்ணத்தை பற்றி. ஏன்டா நீ ஏன் கிட்ட வந்து உயிரை வாங்குற, அதான் கிட்ட வந்து அடிச்ச ஒண்ணு. என்ன இந்த மாதிரிலாம் நம்ம மாட்டிக்குவோம் பப்ளிக்ல. சீரியஸ்லி. பட் எனிவே இந்த 1 hour போனதே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா சிரிக்க வச்சீங்க. ரொம்ப நன்றி. நிறைய காலர்ஸ் கிட்ட பேசியிருந்தீங்க. ஸோ நம்மளோட ஐடிவியின் இந்த ஸ்டார் டாக்கிஸ்ல இந்த 1 hour எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்காரும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க. நான் நல்லா இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரம் மன்சூர்லியா வந்து 5 வருஷம் உதவி பண்ணாரு. நான் இனியன் சம்பத் வந்து 5 வருஷம் தங்குறதுக்கு வீடு கொடுத்து உதவினாரு. அப்புறம் நம்ம இவர் நம்ம ரித்தி சார் இருக்கிற எம்பி ரித்தி சார் பயங்கர ஹெல்ப் நடிகர்கள்லாம் பண்ணார். இந்த மாதிரி நல்ல நண்பர்களோட ஹெல்ப் இருந்தபடியால் நான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சி நிற்கிறேன். இது போதும். இன்னொரு படி உயர்ந்தா வீடு வாசல் கட்டி அப்படி போய்கிட்டே இருக்கலாம், இல்லை இப்படியே போயிட்டு இருக்கட்டும். இந்த அதிர்ஷ்டம் இப்படியே நிற்கட்டும். நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வாழ்த்துறோம் சார். எனிவே थैंक यू சார். थैंक यू so much. டிவியில் என்ன கூப்பிட்டு வளையற உட்கார வச்சு என்ன உங்கள் டிவி மூலமாக ஐடிவி மூலமாக இந்த உலகம் பூரா தெரிய வைக்கிறீங்க பாருங்க. இதுதான் ஒரு நடிகனுக்கு கிடைச்ச பெருமை. இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு நல்லா கொடுத்து வைக்கணுமா. என்னதான் நடித்தாலும் இந்த சேனல்கள் தான் எங்களை வளர்த்து விடுது. இந்த சேனல்கள் இல்லைன்னா நம்ம காணாம போயிடுவோம். இந்த லோக்கல் சேனல்னு ஒன்று சொல்கிறோம், ஊரெல்லாம் போகிறோம், இவ்வளோ நடிகர்களுக்கு சாப்பாடு போட்டு தெரியுமா, இவ்வளோ ஒரு பப்ளிசிட்டி எங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் முன்ன ஏதோ வந்தால் தெரியும், படம் வந்தால் போயிடும், அவ்வளோதான். பப்ளிக் சேனல் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய சேனலுக்கு பண்ண ஒரு 16 சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்தேன். கலைச்சி போனேன் ஒரு பாட பூஜையில். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த நிறுவனத்தை அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதுவரை என்னோட பகிர்ந்து ரசிகர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறோம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். மீண்டும் இதே போல் இன்னொரு ஸ்டார் டாக்கிஸில் சூப்பரான இன்னொரு செலிபிரிட்டியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.